எபிசோட் 1259. சிஷ்யனின் கோபம். துரோணகிரி மலையிலிருந்து இரத்த சிவப்பு நிற வாள் ஒன்று பறந்து வந்து தரையில் விழுந்தது. அது ஒரு பெரிய வெடி சத்தத்தை எழுப்பியது. புகை மூட்டம் மறைந்தவுடன் அங்கே ஒரு பெரியவர் வாளோடு நின்று கொண்டிருந்தார். அவரது முதுகில் 4 இறக்கைகள் இருந்தன. அவரை சுற்றி வாள் கதிர்கள் மிதந்து கொண்டு இருந்தது. பெரியவர் இளநாகனையும் அம்பிகாவையும் உற்று பார்த்து, நான் வர தாமதமாகிவிட்டதாக தெரிகிறது என்று கூறினார். இளநாகன் அம்பிகாவை பார்த்தபடி, முத்த மாமா, இதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்று கூறினான். இரத்த சக்கரவர்த்தியின் உத்தரவின் பேரில் நான் துரோணகிரி மலைக்கு சென்றேன். இங்கு தாமதமாக வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்றார் பெரியவர். இளநாகன் பெரியவரோடு பேசும் விதத்தை செண்பகநாதர் பார்த்தார். அவர் வேகமாக கபிலனை நோக்கி விரைந்தார். அந்த பெரியவர் நாகராயரின் இளைய சகோதரர் வாழ்த்துறவி பெரும்போதகராக இருக்க வாய்ப்பு உள்ளது. அவர் இங்கே வந்து இருக்கிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று கூறினார். வாழ்த்துறவியா என்று கபிலன் பெரும்போதரை பார்த்தார். அப்போது தன் கண்களை நோக்கி 2 புனித வாள்கள் பறந்து வருவதை கபிலன் உணர்ந்தான். கபிலன் முன்பை விட பலமாக இருந்தான். ஒரு வாழ்த்துறவியால் கூட அவனை எளிமையான முறையில் காயப்படுத்தி விட முடியாது. கபிலன் தெய்வீக நெருப்பை திரட்டினான். அவனது கண்களில் இருந்து நெருப்பு தீப்பழம்பாக கொட்டி நெருப்பு ஒளித்தூண்களின் 2 சுவடுகளாக மாறியது. அது பெரும்பூதரின் 2 புனித வாள்களோடு பலமாய் மோதியது. பெரும்பூதர் ஆச்சரியப்படவில்லை. அவர் தலையசைத்து, உண்மையிலேயே இது தெய்வீக தெய்வம்தான். கடவுளின் விதிகளை கற்றுணர்ந்தவர்களால் தான் இதை கட்டவழ்க்க முடியும். அதை நீ செய்து இருக்கிறாய் என்றால் உனது உடல் மனித குலத்திலேயே தலை சிறந்த உடலாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உன் ரத்தத்தை குடித்தாள் அது எனக்கு அதிக நன்மையை தரலாம் என்றார். என் ரத்தத்தை குடிப்பதில் அவ்வளவு எளிதல்ல என்றான் கபிலன். நான் முயற்சி செய்து பார்க்கின்றேன் என்றார் பெரும்பூதர். பெரும்பூதர் தன்னுடைய விரலை நீட்ட அவரை சுற்றியுள்ள இடம் மெதுவாக நடுங்கியது. அவரது விரல் நுனியிலிருந்து வாழ்கதிர் பறந்தது. அவர் மிக சாதாரணமாக இதை செய்வதைப் போல தெரிந்தது. ஆனால் அதற்குள் புரிந்து கொள்ள முடியாத வாழ் வழிமுறைகள் எல்லாம் இருந்தன. கவனமாக இருங்கள் என்று செண்பகநாதர் கத்தினார். அவர் வாழ்த்துறவி பெரும்பூதரின் ஆற்றலை அறிந்திருந்தார். அதனால் விரைந்து சென்று கபிலனின் முன் நின்று விண்ணக பதக்கத்தை செயல்படுத்தினார். வாழ்கதிரை கபிலனுக்கு பதிலாக அவர் வாங்கிக் கொண்டார். வாழ்கதிர் அவர் மீது வெடித்தது. செண்பகநாதரின் கை கவசம் சேதமடைந்து உலோக துண்டுகளாக வெடித்து சிதறியது. அவரது கையில் இருந்து ரத்தம் வழிந்தோடியது. பெரும்பூத தொடுத்த வாழ்கதிரிலிருந்து வெளியேறிய சக்தி செண்பகநாதரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தனது கையில் வழிந்தோடும் ரத்தத்தை அவரால் நிறுத்தவே முடியவில்லை. பெரும்பூதர் அவரை பார்த்து, இறந்து போன உங்களது குருவான நீலகண்டரால் கூட என்னை எதிர்த்து போராட முடியவில்லை. இதில் நீங்கள் வருகிறீர்களா? மெய்யக துறவியாகும் முன் நீங்கள் என் எதிரே வந்து நிற்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதா என்று கூறினார். வாழ்த்துறவி நீலகண்டர் நெடுங்காலமாக கீழுலகில் வாழ்ந்து வந்தார். அவர் இன்னும் கானக களத்திற்கு திரும்பவில்லை. அதனால் கானக களத்தில் இருப்பவர்களுக்கு நீலகண்டர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது அவர் உயிர் பிழைத்தது கட்டுக்கதையா என்ற எண்ணம் இருந்தது. பெரும்பூதர் கூட அதை கட்டுக்கதை என்றுதான் நினைத்தார். செண்பகநாதர் ஒரு மெய்யக துறவி அல்ல. ஆனால் அவர் விண்ணக சாம்ராஜ்யத்தின் உச்சத்தில் இருந்தார். ஆனால் விண்ணக பதக்கத்தை வைத்துக் கொண்டு அவர் சண்டையிட்டால் சில மெய்யக துறவிகளால் கூட அவருக்கு நிகராக வர முடியாது. இருப்பினும் பெரும்பூதரின் திடீர் நகர்வு அவரை கடுமையாக காயப்படுத்தியது. இதை கண்ட மனிதர்கள் காட்டேரிகளோடு போராடுவதை நிறுத்தினர். வகோபா, பூவி, ரூபி, சாதனா மற்றும் மகதி என அனைவரும் கபிலனை சுற்றி திரண்டனர். குழப்பமான போர்க்களம் திடீரென்று அமைதியானது. இந்த நேரத்தில் ஒரு குரல் அமைதியை உடைத்தது. என் தேவகுருவோடு சண்டையிட முடியும் என்ற உண்மையாகவே நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஒரு குரல் வந்தது. அதை கூறியது கபிலன் தான். பெரும்பூதர் கையை முறுக்கினார். எண்ணற்ற வாழ் வடிவங்களும் வாழ் கற்றைகளும் அவர் கையில் திரண்டு நின்றன. அவர் கபிலனை பார்த்து, சிறுவனே, இப்போது என்ன சொன்னாய்?
என்னை பார்த்து என்ன சொன்னாய் என்று கேட்டார். என் தேவகுருவோடு ஒப்பிடும் போது நீங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னேன். உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். எங்கள் தேவகுரு முன்பு நீங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் முன்னே உங்களால் நிற்க முடியாது என்று சொன்னேன் என்று கபிலன் பல்லை கடித்துக் கொண்டு கூறினார். செண்பகநாதர் பலத்த காயமடைந்தார். அவரால் அவரது கையையே உயர்த்த முடியவில்லை. மேலும் அவரது உடல் உறுப்புகள் பல காயமடைந்து இருந்தன. அவர் கபிலனை பார்த்து, சகோதரா, வாயை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. அவர் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வாழ்ந்த ஒருவர். உங்களால் அவரோடு சண்டையிட முடியாது என்று கூறினார். ஆனால் அதற்குள் பெரும்பூதர் மனித வாழ் நுட்பத்தை நிகழ்த்தி சுவடு போல் முன்னோக்கி விரைந்தார். வெகு காலத்திற்கு முன்பு பெரும்பூதருக்கு மறைமார்க்க சன்னதியில் இருந்து ஒரு செய்தி கிடைத்தது. அதில் கபிலனை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கபிலனை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்றால் அவனால் விண்வெளியின் சக்தியை செயல்படுத்த முடியாதபடி அவன் காயமடைந்திருக்க வேண்டும். அதை செய்யத்தான் பெரும்பூதர் திட்டமிட்டார். பெரும்பூதரிடமிருந்து வெளியேறிய சக்திகள் அனைத்தும் மகத்தானது. நிலா கூட சிலிர்த்து போகும் அளவிற்கு அவர் வேகமாக இருந்தார். அவள் போருக்கு தயாரானாள். அவள் விரல்களை சுழற்ற பூதகர் அலை அவளிடம் இருந்து பயங்கரமாக வெடித்து சிதற தயாராக இருந்தது. ஆனால் அவள் நகர்வதற்கு முன் ஏதோ வித்தியாசமான ஒன்றை அவள் உணர்ந்தாள். அவள் திரும்பி கபிலனை பார்த்தாள். அவனிடம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது. பின்னர் அது என்ன என்று அவள் புரிந்து கொண்டு சிரித்தாள். இவன் பிரபஞ்ச உலகின் சக்தியை திரட்டுகிறான். இது மேலும் சுவாரஸ்யமாக போகிறது என்று கூறினாள். கபிலனை தவிர மற்ற அனைவரும் பெரும்பூதரின் சக்தியால் வேகமாக பின்வாங்கினர். கபிலன் வாளை ஏந்தினான். பெரும்பூதரின் வாளோடு நேருக்கு நேராக அவன் மோதினான். பயங்கரமான மோதல் வெடித்தது. அவர்களை சுற்றியுள்ள நிலம் மூழ்கத் தொடங்கியது. காற்றில் புழுதி பறந்தது. வாழ்கதிர் விண்வெளியில் ஊடுருவியது. அது உலகின் அழிவு போல தோன்றியது. பின்னர் புழுதி புயல் மறைந்து எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அப்போது கபிலன் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டு இருப்பதை அனைவரும் பார்த்தனர். ஆனால் அவனுக்கு கீழே இருந்த நிலம் உடைந்து மூழ்கியது. அவன் காற்றில் மிதந்தான். பெரும்பூதரை பொறுத்தவரை அவர் தரையில் விழுந்து கிடந்தார். அவருடைய மேலங்கி கிழிந்து இருந்தது. அவர் உடம்பில் எங்கும் காயங்கள் நிறைந்து இருந்தது. வாளை பிடித்திருந்த அவருடைய கை நடுங்கிக் கொண்டே இருந்தது. அதைக் கண்டு துறவிகள் அனைவரும் வியந்து போகின். செண்பகநாதர், கௌசிகர் உட்பட அனைவருமே கபிலனை ஒரு அரக்கனை போல பார்த்தனர். இவனால் எப்படி பெரும்பூதரை தோற்கடிக்க முடிந்தது என்று அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். கபிலன் அவரை பார்த்து, உங்களால் என்னையே வெல்ல முடியாது. இதில் என் தேவகுருவை பற்றி கூறுகிறீர்களா பெரியவர் என்று கேட்டார். தன்னுடைய தேவகுருவை பற்றி ஒருவன் குறைவாக பேசுவதை ஒரு சீடராக கபிலனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரபஞ்ச உலகின் சக்தியில் ஒரு பகுதியை மட்டுமே கபிலன் இந்த நகர்வில் திரட்டியிருந்தார். ஆனால் அடுத்த நகர்வில் பிரபஞ்ச உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி பெரும்பூதரை கொல்லவே அவன் திட்டமிட்டார். எனினும் பெரும்பூதர் எந்த எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாக இருந்தார். முதன்முறையாக கபிலன் பிரபஞ்ச உலகத்தின் சக்தியை பயன்படுத்தி சண்டையிட்டிருக்கின்றார். அதனால் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த போருக்கு பிறகு நான் என்ன செய்தேன் என்பதை கண்டிப்பாக ஆராய வேண்டும் என்று கபிலன் தனக்குள் கூறிக்கொண்டான். பெரும்பூதர் தரையிலிருந்து மேலே ஏறினார். அவர் மீண்டும் கபிலனை முறைத்து பார்த்தார். ஆனால் இம்முறை அவர் பயமுறுத்தப்பட்டது அவர் முகத்திலேயே தெரிந்தது. இப்பொழுது என்ன நடந்தது? இவன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் இவன் ஒரு சாதாரண 3ஆம் வர்ண துறவி மட்டுமே. இவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்தது என்று பெரும்பூதர் பிரமித்தார். அவர் அடுத்த தாக்குதலை தொடக்க துணியவில்லை. அவர் தன்னுடைய மனோதிட சக்தியின் மூலம் யாருடனோ பேசினார். ஜெகத் ராமரே, இந்த சிறுவனை பரிசோதித்த இவனுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று பாருங்கள் என்று கூறினார். 64 அடுக்குகள் கொண்ட புனித ஒளியால் மூடப்பட்ட ஒரு துறவி வாளை ஏந்தி கொண்டு வெளியே வந்தார். பகோபா முகம் சுளைத்து, இன்னொரு வாழ்த்துறவியா? இல்லை, அது ஒரு ரத்த அடிமை என்று கூறினார். சாதனாவின் கண்கள் விரிந்தன. அவர் சிறை காவலர்கள் இனத்தின் குலத்தலைவராக இருந்தார். அவர் ஒரு வாழ்த்துறவி. துரதிருஷ்டவசமாக அவர் தாரிக்கு பழங்குடியின ரத்த பேரரசரால் பிடிக்கப்பட்ட ரத்த அடிமையாக்கப்பட்டார் என்று கூறினாள். பகோபா ஜெகத்ராமரை பார்த்துவிட்டு மீண்டும் கபிலனை பார்த்தாள்.
பெரும்பூதரை காயப்படுத்த கபிலன் பிரபஞ்ச உலகத்தின் சக்தியை பயன்படுத்தினார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இப்போது கபிலனிடம் ஏதோ தவறு இருப்பதாக தெரிகிறது. அவரால் மீண்டும் அந்த வழிமுறையை பயன்படுத்த முடியுமா என்று தெரியவில்லையே என்று கூறினார். வகோபா ஜெகத்ராமரை தடுக்க முயன்று முன்னோக்கி விரைந்தாள். ஆனால் அவள் செல்வதற்கு முன்பே ஜெகத்ராமரை ஒரு சாம்பல் நிற உருவம் தாக்கியது. அந்த உருவம் கௌசிகர் பயன்படுத்திய கல்கத்தை ஒரு பெரிய பாறையை குறைந்து உருவாக்கப்பட்ட ஒரு தாக்குதல் ஆயுதம். கௌசிகரின் கல்கத்தையை உருவாக்க பயன்பட்ட ராட்சத பாறை கண்டுபிடிக்கப்பட்ட போது அதன் பிரம்மாண்டத்தை கண்டு ஒட்டுமொத்த வடக்கு பிராந்தியமும் சிலிர்த்து போனது. வடக்கின் இமயம் என்று அந்த பாறையை மக்கள் அழைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பாறையில் உள்ள வேலைப்பாடுகள் வடக்கு பிராந்தியத்தின் தெய்வீக மலைகள் மற்றும் நதிகளை ஒத்து இருந்தன. பெரும்பாலானோர்கள் வடக்கு பிராந்தியம் பிறக்கும் போது அந்த பாறையும் அதனோடு பிறந்து இருக்கலாம் என்று எண்ணினர். பல பேர் அந்த பாறையை கடவுளாகவே பாவித்தனர். இருப்பினும் அந்த பாறை வாளாக மாற்றப்பட்ட பிறகும் அதில் உள்ள வேலைப்பாடுகள் வடக்கு பிராந்தியத்தின் தெய்வீக மலைகளையும் ஆறுகளையும் பிரதிபலித்தன. கௌசிகரின் ஒவ்வொரு அசைவும் அபாரமான சக்தியை கொண்டிருந்தது. அவர் ஜெகத்ராமருக்கு போட்டியாக இருந்தார். நிலா சண்டையை பார்க்கும் ஆர்வத்தை இழந்தாள். அவள் பெரும்பூதரை பார்த்து, என்னால் உன்னை கொல்ல முடிந்தாள், இந்த போராட்டம் முடிந்துவிடும் அல்லவா என்று கேட்டாள். கபிலன் பின்வாங்கினான். அவன் நிலாவை கடந்து சென்ற போது, இதை நீ முன்னரே செய்து இருக்க வேண்டும் என்று கூறி சென்றான். உன்னால் அது முடியும் என்று நினைத்தேன், ஆனால் நீ இப்படி சிக்குவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினான். நிலா ஒரு வகையான ஏளனத்தோடு கபிலனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். கபிலனும் சற்று இருண்டிருந்தான். அவன் நிலாவோடு வாதிட முயற்சிக்கவில்லை. மாறாக தன்னால் ஏன் பிரபஞ்ச உலகின் சக்தியை இரண்டாவது முறை திரட்ட முடியவில்லை என்பதை ஆராய ஆரம்பித்தார். பெரும்பூதர் நிலா மீது கவனம் செலுத்தினார். பூதகரா, இங்கு இருப்பவர்களிலேயே அதிக பலம் வாய்ந்தவர் நீங்கள் தானா என்று கேட்டார். நிலாவின் நெற்றியில் இருந்த பிறை குருதி சிவப்பு ஒளியோடு ஜொலிக்க தொடங்கியது. அவள் பெரும்பூதரை பார்த்து, உன் புனித ஆன்மாவை நீயே எனக்கு கொடுக்க போகிறாயா, அல்லது நான் அதை எடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டாள். அதற்கு அவசியம் இல்லை. இறக்க போகும் உனக்கு இது பற்றிய கவலை எதற்கு என்று கேட்டார். பெரும்பூதர் துரோணகிரி மலையை பார்த்து வணங்கி, இரத்த சக்கரவர்த்தியை, எதிரிகளை கொள்ளுங்கள், கபிலனை மட்டும் எனக்கு உயிரோடு கொடுங்கள் என்று கூறினார். அடுத்த நொடி வானம் இருண்டது. துரோணகிரி மலையிலிருந்து ஒரு பயங்கரமான குளிர் சக்தி வெளியேறியது. இது அனைத்து துறவிகளையும் திகிலடைய செய்தது. அவர்களை சுற்றியுள்ள மலைகளை அந்த குளிரலை அசைத்தது. எண்ணற்ற நிழல்கள் ஓடுவதைப் போலவும் மலைகள் குலுங்குவதைப் போலவும் இருந்தது. துரோணகிரி மலை முழுவதும் இருளில் மூழ்கியதைப் போல தோன்றியது. துரோணகிரி மலை ஆழத்தில் இருந்து ஒரு ஒளி எழும்பியது. அது மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. அங்கிருந்த அனைத்து வீரர்களும் தங்களது புனித ஆத்மாக்கள் தங்கள் உடலை விட்டு வெளியேறப் போவதாக உணர்ந்தனர். நிலா வெறும் அழுத்தத்தை சந்தித்தாள். அவளுடைய பேய் உடலில் விரிசல்கள் தோன்றின. மற்ற வீரர்களும் ஒரு அழுத்தத்தை சந்தித்தனர். அவர்களது ஒளியுடல்கள் திடீரென்று அடக்கப்பட்டது. பெரும்பூதர் அனைவரை பார்த்து கைகொட்டி சிரித்தார். இறக்க போகும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி அவர் மீண்டும் சிரித்தார். அவர் முழங்காலில் மண்டியிட்டு காற்றை பார்த்து வணங்கினார். வாழ்த்துறவியே மண்டியிட்டு வணங்குகிறார் என்றால் உண்மையில் என்ன வகையான சக்தி வருகிறது? செண்பகநாதர், கபிலன், கௌசிகர் கூட சிரமப்பட்டுதான் எழுந்து நின்றனர். ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சி விவரிக்க முடியாத ஒன்று. மைதானம் கருநிழல்களால் நிரம்பியிருந்தது. வானத்தில் மரண பூதாளை பாய்ந்தது. கருமேகம் திரளாக நகர்ந்து வந்தது. சூரியனுக்கு நிகரான அளவில் ஒரு கருப்பு ஒளி பந்து நகர்ந்து வர அதற்கு நடுவில் இருந்து ஒரு எலும்பு விரல் வெளியே தென்பட்டது. நன்றாக உற்று பார்த்தால் அது 5 விரல்கள் கொண்ட ஒரு கையாக இருந்தது. அதை கண்டு கபிலன் திகைத்தார். இது அதுதான் என்று கூறினான். சிறிது நாட்களுக்கு முன்பு அது தாவோயிச கோவிலுக்கு அடியிலிருந்து தப்பி ஓடிய போது ஒரே ஒரு விரல் மட்டுமே இந்த கரும்புகைக்கு நடுவே இருந்தது. இப்போது அது ஒரு முழு கையாக மாறி இருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் சில சக்திகள் துரோணகிரி மலையின் சிறையில் இருந்து தப்பித்து அந்த விரலோடு இணைந்திருக்கின்றது.
முன்பு இருந்ததை விட இப்போது இது எவ்வளவு வலுவாக மாறி இருக்கும்.